ஐயா இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 26 பேரை கொன்னதுக்காண்டி நேற்று 7ஆம் தேதி 6ஆம் தேதி நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் தேதி 1 மணிக்கு 12:05 உள்ளே இறக்கியிருக்காங்க. 25 நிமிஷத்தில் 9 இடத்த காலி பண்ணிக்க. என்னோட மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப என்னோட செய்கிந்தையா. ஆனால் நம்ம மோடி அப்படி செய்யலைன்னா இந்தியா நாசமாக போயிடும். நம்ம இந்தியாவை அழிச்சு போடுவானுவோம். நீங்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தனால எங்கள் பாரத் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும், இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களுக்கும், அந்த 2 கமாண்டோ 2 மேடம் போனாங்களா அவங்களுக்கு என்னோடய அன்பான வேண்டுகோள், பாராட்டுகள், மிகப்பெரிய நன்றி. இந்தியாக்கார மேலே கை வச்சா தூள் பறக்கணும். என் தலைவன் மோடி இருக்க வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் உலக எந்த நாடு வந்தாலும் என் தலைவன் மோடி இருக்க வரைக்கும் ஒருத்தனும் பேசக்கூடாது. நான் என்ன கேட்கணும்னா, அந்த 26 பேரை சுட்டானுல்லா, அப்போ நீங்கள் உடனே மோடியை நீங்கள் ஒரு உத்தரவு விட்டீங்க. என்ன சொன்னீங்க? உடனடியாக அமித்ஷா சார்ட்டவே கான்ஃபரன்ஸ் காலில் பேசுனீங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் பேசுனீங்க. இப்படி இந்த நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட பயணத்தை சவுதி அரேபியாவில் நம்ம மத்தியானமே பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் பண்ணது சூப்பர். நான் இன்றைக்கி மத்தியானமெல்லாம் வீட்டில் டிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த நடந்த சம்பவத்தை அதில் யாரெல்லாம் போனாங்களாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்கள் மோடி ஐயா, நீங்கள் தான் 2029 பாரத பிரதமர் மீண்டும் வரணும். நீங்கள் வராமல் காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை அழிச்சு போடுவோம். காங்கிரஸ் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டை அவ்வளோதான், அங்கே அடிபணி விட்டுருவோம். அதனால் என்ன கேட்கோம்னா, நம்ம இந்திய நாட்டுக்காரன் எவன் தொட்டாலும் காஷ்மீரில் இருக்க அனைத்து எல்லாமே இந்தியக்காரன் தான். பாகிஸ்தான்காரன் தொட்டாம்னா அவனை ஒரு காலம் விடாங்க. நீங்கள் பீகார் சட்டமன்ற பீகாரில் நீங்கள் பேசினா நான் பார்த்தேன். பீகார் மாநிலத்தில் இந்தியனை தொட்டுட்டான், நான் தக்க பதிலடி கொடுக்க மாட்டேன்னு அமித்ஷா சொன்னார், ராஜ்நாத் சிங் ஐயா சொன்னார், அண்ணாமலைஜியும் சொன்னார். எங்கள் தலைவர் ஒரு நல்ல மனிதர், ஒவ்வொருக்காண்டி பாடுபடுத்த மனிதர் மோடி அதானி சொன்னாப்புல. ஆனால் இன்னைக்கு சொல்லுதேன், தமிழ்நாட்டில் தாமரை வரணும். எத்தனையோ மாநிலத்தில் நம்ம இருக்கோம். நமக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த இஸ்ரேல் நாட்டு ஆதரவு நம்ம கொடுத்துச்சு. நான் டிவியில் பார்த்தேன், இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு வீட்டில் பார்த்தேன். இஸ்ரேல் நாட்டுக்காரர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அமெரிக்கா ரஷ்யாலாம் ஆதரவு கொடுத்து நான் பார்த்தேன். என்ன சொல்லணும்னா, தமிழனை தொட்டா எந்த தீவிரவாதியும் அவன் கருவை அறுத்துடணும். இந்தியாக்கார மேலே கை வச்சிட்டான்னா அவன் கருவை அறுத்துடணும். அதுக்கு தான் என் தலைவன் மோடி மீண்டும் வரணும். ஏன்னா தொடுத பெருசு கிடையாது, தொட்டுட்டு சொல்லுதான் மோடிட்டு போய் சொல்லணும். அடித்தான் பாரு என் தலைவன் நேற்று 1:05 25 நிமிஷத்தில் 2 கமாண்டோ வீரோ, பெரிய கமாண்டோ வீரோ, லேடி மேடம் தான், 2 மேடம் தான் போயிருக்கா. 9 இடத்த தாக்கியிருக்காங்க. 80 பேர் பழின்னு சொல்லி மத்தியானம் டிவியில் 3 மணிக்கு பார்த்தேன். நான் தானே வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன், நைட்டு தான் போடணும். நான் ஐயா நம்ம கொஞ்சம் வேலையாக இருப்போம், அதெல்லாம் போடலை. நம்ம இந்தியாவில் இருக்க காஷ்மீரில் இருக்க ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒன்றுனா, என் தலைவன் எந்த மாநிலத்திலும் சரி போகக்கூடாது. நீங்கள் இந்தியாக்கார மேலே கை வச்சா எவனையும் விடக்கூடாது. அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு அந்த சிந்து நதி தண்ணி, குடிநீர் தண்ணி, அதை நீங்கள் கொடுக்கக்கூடாதியா. சிந்து நதியை அவனுக்கு கொடுக்கக்கூடாது. இத்தனை பேரை கொண்டு போட்டு அவன் இன்றைக்கி சிந்து நதியை தரலான்னா, அங்கே உள்ள பாகிஸ்தான் அவரெல்லாம் பேசுகிறார். நான் எல்லாம் செல்லில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்தியாக்கார மேலே தொட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி போகக்கூடாது. அதில் இராணுவத்தை போடுங்க, கமாண்டனை வீரனை போடுங்க, போட்டு நொறுக்கு கிடந்து. ஏன்னா ஒருத்தன் அந்த கப்பல் படை வீரர் அவள் வீட்டாமல் அழுது, என் புருஷனை கொண்டுட்டியா அப்படிங்கி, என் புருஷனை கொண்டுட்டியா என்னையும் கொள்ளுங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி. நீ போய் மோடிட்டு சொல்லணும்னா அடித்தான் பாரு என் தலைவன் நேரத்துக்கு 1:05
25 நிமிஷத்தில் 9 இடத்த காலி பண்ணிட்டான். அதே 25 நிமிஷம் எடுத்துனா பாகிஸ்தான் இருக்காடா. அடுத்த 25 நிமிஷம்னா அடுத்தங்க 25 நிமிஷத்தில் பாகிஸ்தானில் 9 இடத்த காலி பண்ணியாச்சு. அடுத்த 25 நிமிஷம் 50 நிமிஷம் தூள் பறத்திடும் வளர்த்தியும். என் தலைவன் மோடி இருக்க வரைக்கும் எவனுமே பேச முடியாது. உலகத்தில் அவன் மிகப்பெரிய சிறந்த தலைவன். அவன் போர்ப்படை தளபதி, எதுக்கும் அஞ்சாத சிங்கம். அவர் தான் மோடி தான் 2029 பிரதமராக வரணும். எங்கள் இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களுக்கும் எங்கள் உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்த பதிலடி சூப்பர் பதிலடி. அப்போந்தான் தமிழனை கண்டா அவன் பயப்படுவான். இல்லைன்னா அங்கே வந்துட்டு நீ இந்துவா என்ன அப்படின்னு சொல்லி சுடுவான். இப்போ இந்து மேலே இப்போ மறுபடியும் வரத்துக்கு பார்ப்போம். ஐயா மோடி ஐயா நான் பார்த்தேன், நம்ம இந்தியா கொண்டவன் பயந்துட்டான். இந்தியா கொண்டவன் பயந்துட்டான். மோடி ஐயா இந்தியா கொண்டவன் பயந்துட்டான். அவனுக்கு ஒரே நாடு சீனா தான் சப்போர்ட் பண்ணுது. நமக்கு அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் நாடு 3-4 நாடு 5 நாடு சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்தியாக்காரன் மேலே எவன் கை வச்சாலும் அவனை விடவே கூடாது. என் தலைவன் மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த பாகிஸ்தான் தீவிரவாதியும் எவன் இந்தியா மேலே கை வச்சாலும் அவன் கருவை அறுத்துடணும். இல்லை அந்த பொம்பளை அந்த அந்த கப்பல் படை வீரர் வீட்டமாக இருந்துச்சு சொல்லலாம், என் புருஷனை கொண்டு என்ன பண்ணுவீங்களா மோடிட்டு போய் சொல்லணும்னா. அதுக்கு தானே நேற்று கொடுத்திய பதிலடி. 6ஆம் தேதி நைட்டு, நேற்று 6ஆம் தேதி நைட்டு 1:05 போய் 25 நிமிஷத்தில் 9 இடத்துல. அதே நீங்கள் வீர பெண்மணி தானே அனுப்பிக்க, வீர பெண்மணி கேப்டன் தானே அனுப்பியிருக்க. 2 கேப்டன், வீர பெண்மணி 2 கேப்டன் இருக்காவோ லேடி மேடம். அதே மாதிரி தான் நம்மளோட முன்னாள் இராணுவத்தில் இருந்தார்ல அபிநந்தனை, உலக நாடுகள் எவ்வளோ நாளுக்கு போராடி அவனை கொண்டு வரலையா, அவன் கொண்டு போடுவான்னா. நீ கொன்னா அவன் நாடே இருக்கான்னு சொல்லிச்சுலாம் முடியா. இந்தியாவில் அந்த என் தலைவன் மோடி இருக்கிற வரைக்கும் எவனுமே கிச்சக்கூடாது. இந்தியாவுக்கு மேலே அவன் கை வச்சிட்டான்னா அந்த பாகிஸ்தான் மாநிலத்தில் பாகிஸ்தான் மக்கள் இருக்கட்டும், அந்த தீவிரவாதி கும்பல் இருக்கக்கூடாது. அதுக்கு என்றைக்கும் என் தலைவன் மோடி இருக்கிற வரைக்கும் எதுக்குமே அஞ்சக்கூடாது. மோடிஜி அவர்களையும் எங்கள் அண்ணாமலை சொன்னார், நான் வீட்டு டிவியில் பார்த்தேன், எங்கள் வருங்கால பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நல்ல ஆட்சி பண்ணுதார், பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னாரு. நான் பார்த்தேன். நான் கரெக்டாக என் வீட்டில் கரெக்டாக ஒரு 2:30 வீட்டுக்கு போனால் 3:30 பார்த்தேன்யா. உங்கள் ஆட்சி நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இந்தியாக்கார மேலே கை வச்சா மோடியை நீங்கள் தான் பேசணும். என்னோடய அன்பான வேண்டுகோள், பாரத் மாதாக்கு ஜெய். நான் என்ன தெரியுமா கேட்கேன், இந்தியாக்கார மேலே கை வச்சிட்டா உலகத்தில் எந்த நாளும் வச்ச கிடையாது. நமக்கு அணுவதங்களில் ஃபுல் சப்போர்ட் ரஷ்யா இருக்குது. ரஷ்யா எதனாலும் தரன்ட்டார், அமெரிக்கா தரன்ட்டார், இஸ்ரேல் நாடு தரன்ட்டார். இதுக்கு மேலே ரஷ்யாட்டெல்லாம் அணுவாதமாக அவர் நம்ம கேட்டால் எப்படினாலும் கொடுப்பாரு. ஏன்னா உலகத்தில் இந்தியாவில் இருக்க எல்லா நாடுகள்லையுமே நீங்கள் தான் வந்து தொழில் விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா உலக நாடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் போய் கேட்குங்க. அவங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் உடனே போகிறீங்க. அதனால் தொட்டவன் எவனும் அவனை விடவே கூடாது. அவன் அடுத்தால இப்போ பாகிஸ்தானுக்காரன் தாக்குனாவனா அவன்கிட்ட தூள் பார்த்துங்க, அவன்கிட்ட பார்த்துக்கிடும். நீ மோடியா நம்ம நாட்டில் நம்ம திருநாருக்கு சொந்தம் நெத்தியில் அந்த திருநாருக்கு தான் மவுசு. இவன் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் மவுசு கிடையாது. எவனை விடாங்க முடியா. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கும் என் நன்றி, என்னோட அன்பான வேண்டுகோள். உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். நன்றி நன்றி நன்றி. இராணுவ தலைவர் ஐயாவுக்கும் நன்றி. நீங்கள் இவ்வளோ நாள் பாடுபட்டு அடித்ததுக்கு என்னோட அன்பான எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும், இராணுவ தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும், உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் நீங்கள் பண்ண சூப்பர் தாம்பியா. இந்தியா உலக நாளில் உங்களை பாராட்டுதலா. நான் பார்த்தேன், இஸ்ரேல் நாடு சொல்லுது, மோடி சார் சொல்லிட்டாரு, நான் அதை பார்த்துக்கிட்டு தான் விட்டார்லா. இந்தியாக்கார மேலே எவன் தொட்டாலும் என் தலைவன் மோடி இருக்கார். பாரத் மாதா ஜெய்.